ஓகே. ஆ இன்னைக்கான செட்டப் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு மாரி நியூட்ரலா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். மார்க்கெட்டு கால் சைடுக்கு மேல தான் ஓப்பன் ஆகியிருக்கு. பட் பார்ப்போம் என்னன்ட்டு ஃபர்தரா. ஒரு 9:20 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு டிசைட் பண்ண முடியும். ஏன்னா 309ன்ற லெவலுக்கு மேல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இப்போ ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ப்ளஸ் 330 அப்படின்ற லெவலையும் அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆயிட்டிருக்கு. லைக் நேற்று கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன், கேண்டிலோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. 330 கிட்ட வரப்பெல்லாம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. உங்களுக்கு தெரியுதா தெரில, கேண்டில் நீங்கள் பார்க்கலாம் லைவில். ஸோ இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டை ஆக்ட் ஆகி மேலே க்ளோஸ் வைக்கிதுன்னா பார்க்கலாம் எப்படின்ட்டுன்னு. ஏன்னா கேண்டில் வைஸ் பார்க்குறப்போ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாரி ஃபார்ம் ஆகுது ஓப்பனிங்லேயே. நமக்கு ஒன்று இப்போ அதுக்கு க்ளோசிங் வைக்கிறப்போ ஒரு 3 மினிட்ஸ் இருக்குது இன்னும் க்ளோசிங் வைக்க. அது க்ளோசிங் வைக்கிறப்போ 330 லெவலுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன். வச்சிடுச்சு அப்படின்னா நம்ம 330க்கு மேலே அது மறுபடியும் ஒரு க்ளோஸ் கொடுக்குறப்போ, அடுத்த கேண்டிலில் க்ளோஸ் கொடுக்குறப்போ நம்ம என்ட்ரிஸ் பார்க்கலாம். இல்லை இந்த கேண்டில்லே க்ளோஸ் கொடுக்குதுன்னா இட்ஸ் ஒரு பிக் ரிஜெக்ஷன். கண்டிப்பாக இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்ன ஏது அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 330 இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ் ஆக்சுவலி. ஸோ வெயிட் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல வந்து இப்போது எனக்கு தோணுது, இட்ஸ் அ கெஸ்ஸிங் தான். மேபி ஃபுட் சைடில் 23,400 ஃபுட் சைடில் 223ன்ற லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் நம்ம கெஸ்ஸிங்லாம் வச்சுட்டுலாம் இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது. அது ஒரு ஐடியா, சைடில் ஒரு ஐடியா அவ்வளோதான். ஆனால் அதை நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். மார்க்கெட் என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்குதோ, இப்போ அது கால் சைடில் தான் இருக்குது. அப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குதோ அதுபடி நடந்துக்க வேண்டியதான். அது க்ளீனான இன்ஃபர்மேஷன் புட் சைடில் கொடுக்குது அப்படின்னா நம்ம அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். புட் சைடில் என்ட்ரி கிடச்சுன்னா புட் சைடில் போகலாம். பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 1 மினிட் 45 செகண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. அது 309ன்ற லெவலையும் கால் சைடில் சொல்லிகிட்டு இருக்கேன். 23,300 கால் சைட்லேயுமே அது வீக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் எப்படின்ட்டுன்னு. லைக் இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் நமக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயமும் இல்லை. சரி, இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணனால எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, எனக்கு முன்கூட்டியே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடுது. ஸோ அது ஒரு பெரிய கிரேட் அட்வான்டேஜ். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ஒரு பக்கம் பதட்டமாகி தப்பாக எதையாவது சூஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ட்ரி மிஸ் ஆகி இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது நமக்கு நடக்கிறதுக்கு. ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. ஒரு 50 செகண்ட்ஸ் தான் இருக்குது. லைக் இது எந்த மாதிரியான கொடுக்குதுன்ட்டு. ஆனால் எனக்கு இப்போது கால் சைடில் நான் இப்போ என்ட்ரி எடுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஆனால் கிளியராக கன்ஃபர்மேஷன் இல்லை. இன்ஃபர்மேஷன்ட்ட எனக்கு கிளியரான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ எனக்கு எப்போ கிடைக்குதோ அதை பார்த்துட்டு நான் என்ட்ரி எடுக்கலான்ற மாதிரி இருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விக்கு வச்சிருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா அது ஒரு பெரிய ரிஜெக்ஷன். அது 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 அதுக்கு மேலே அதான் சொல்கிறேன். அது ஈவன் தோ 309 மேலே க்ளோஸ் வச்சா கூட அது ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக இருக்குன்றனால நான் அந்த இடத்துல இப்போ கன்ஃபார்ம் லைக் என்ட்ரிலாம் இப்போ போக மாட்டேன். ஸ்ட்ராட்டஜி படி அது என்ட்ரி தான், ஆனால் நான் போக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேண்டில் பார்க்குறப்போ அது பெரிய ரிஜெக்ஷனாக இருக்குது. எனக்கு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நான் அப்போ என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டு புக் சைடில் தான் கீழே இருந்து மேலே வர மாதிரி இருக்குது. பார்ப்போம் அதுக்கு எப்படி தான் ரியாக்ட் பண்ணுதுன்னு நமக்கு. இப்போ கால் சைடில் 330 அதுதான் முக்கியமாக. 330ன்ற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுது
அப்படின்னா நான் என்ட்ரி பார்ப்பாங்க. ஏன்னா 309ன்ற லெவலில் சப்போர்ட்டாக எடுத்து அங்கே க்ளோஸ் வச்சிருக்குன்ற மாதிரி கன்சிடர் பண்ணி லைக் அந்த இன்ஃபர்மேஷனாக மார்க்கெட் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் என்ட்ரி நம்பி போவேன். இல்லை அப்படி இல்லை கொடுக்கலன்னா ஐ வில் ஃபர்தர் வெயிட். லைக் எந்த சைடு தான் அது கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். இண்டெக்ஸ் சார்ட்டில் போயிட்டு லைக் இப்போ 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். லைக் எஸ்எம்சி படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே இருக்க எல்லா லிக்விடிட்டிஸுமே எடுத்துருக்கான். ஐஸில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் எல்லாமே எடுத்து செல்லிங்க்கு தான் போயிட்டுருக்கான். ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக. ஏன்னா அவனுக்கு கீழே செல்லிங் போகணும்னா அவனுக்கு ஃபர்தராக லிக்விடிட்டி எடுத்துருக்கணும். ஸோ இதில் இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாமே எடுத்துட்டு அவன் கீழே செல்லிங்க்கு போகிறான். அதே மாதிரி இங்கே 23,300 கால் சைடில் 295 அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் டே லோ ஆக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டே லோவா ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணிடுச்சுன்னா அது எப்படி சொல்லலாம்னா ஃபர்தராக இன்னும் அது செல்லிங்க்கு போகும் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒன் ஆஃப் தி கன்ஃபர்மேஷன். லைக் அதை அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அங்கே சப்போர்ட் எடுக்காமல் 295 அப்படின்ற லெவலை வந்து அதை தாண்டி க்ளோஸ் வைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன், அது கன்ஃபர்மேஷன்றது கூட பிளைண்டாக ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் இது லிக்விட் எடுத்து வச்சு செல்லுப்போம் அப்படின்னு இல்லாமல் நம்ம எந்த பக்கம் என்ட்ரி மார்க்கெட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஒரு பக்கம் செல்லிங் சைடு கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குதுன்ட்டுன்னு அதை நம்ம பார்த்து கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புட் சைடில் என்ட்ரி எடுக்கிறத பற்றியே யோசிக்கணும். அது எய்தர் சைடு வாட் எவர், ஃபஸ்ட்டு அது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்றத கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இவன் செல்லிங்க்கு போக போகிறான் அப்படின்னா அவன் முடிவு பண்ணிட்டு செல்லிங்க்கு போக போகிறானோ ஆப்வியஸ்லி அவனுக்கு லிக்விடிட்டி தேவை. ஸோ அவன் ஐஸில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே போகிறான் அப்படிங்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க எடுத்துட்டான்றக்காக இறங்கிட்டே இருப்பானோ அப்படியும் கிடையாது. மேலே போனோம் அதுவும் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணுறோம் அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணி என்ட்ரி போகிற டைமில் நம்ம எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பாட்டு என்ட்ரி எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அது எஸ்எல் ஆகுது டிபி போகுதுன்னெலாம் அது அடுத்த மேட்ரு. என்ட்ரி எடுக்கிறப்போ அந்த கிளாரிட்டி இருக்கணும். நம்ம எதுக்கு இந்த என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்றது. அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பராக கிடைக்குதா, அவ்வளோதான் நமக்கு விஷயம். பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் கால் சைடில் மேலே வந்துட்டான். ஸோ பார்ப்போம். ம் 330ன்ற லெவலையும் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. 1 மினிட் தான் இருக்குது. இந்த 1 மினிட்ல அவன் எப்படி பார்ப்போம். 330ன்ற லெவலை வந்து க்ளோஸ் வைக்கிறானா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி 1 லாட்டு தான் போக போகிறேன் இப்போது என்ட்ரி. பொசிஷன்ஸ் எடுத்துட்டேன் நான். 332 அப்படின்ற லெவலில் வந்து நான் பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் ஃபர்தராக கீழே இறங்குறான் பார்ப்போம்.
இன்னொரு லாட் ஃபர்தராக போடலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். ஆட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இதுக்கு எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணணும். calculate. நம்ம எப்பவுமே 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணுவோம். ஸோ 330லேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ்னால் நமக்கு வந்து 350. டார்கெட் 350 வைக்கிறேன். எஸ்எல் 305. ஸோ நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன். எஸ்எல் டிபி எல்லாமே நான் வச்சுட்டேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு. என்னது அச்சிப்பியான்னு பாரு முதல்ல. அது இதுவா முத்தாச்சித்தான் பார்த்துனுங்க. அது நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன ஒரு நிமிஷம் இரு. ஸோ இட்ஸ் க்ளீன் எஸ்எல் ஆகிடுச்சு இன்னைக்கு. 2980 ரூபா, 2980 ருபீஸ் நமக்கு லாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. பார்ப்போம்.
இப்போ டக்குன்னு இப்போ எஸ்எல் ஆகிடுச்சுன்றதுக்காக நமக்கு அடுத்த பிஇக்கு புட்டு சைட் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வெயிட் பண்ணணும் அதுக்கும். ஏன்னா இது எப்போ வேணால் மறுபடியும் இந்த 309 லெவலுக்கு மேலே டப்புன்னு வரும் நமக்கு. ஸோ நமக்கு அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேணாம். ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ புட் சைடில் 1 மீட்டர் ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்கிறதுனால நான் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். பார்ப்போம் ஃபர்தராக என்னென்னு. ஸோ நான் லாஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து 1500 ருபீஸ் லாஸ் இன்னைக்கு.
ஸோ நான் அதோட இன்னைக்கு டேவை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ 2000 3000 கிட்ட லாஸ் ஆயிருந்துச்சு. ஐ ரெக்கவர்ட் அப் டு இப்போ 1000 பாதி கிட்ட குறைச்சிட்டேன். ஸோ ஓகே, எனக்கு இன்னைக்கு இது எனஃப் 1500 லாஸ் இன்னைக்கு. ஸோ ஓகே, விச் இஸ் வெல் அண்ட் ஃபைன். பார்த்துக்கலாம். நாளைக்கு இதோட டே நாளைக்கு பார்த்துக்கலாம்.